லண்டன்ல இருந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. எங்கட வாட்டுல எங்கட வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. யாழ்ப்பாணம் சொல்றதுலயும் வந்து நான் பெருமைப்படுறேன். விளங்குறா? நான் மட்டக்களப்புன்னு சொல்றதையும் பெருமைப்படுறேன். இருக்கு உன்னை கொலை செய்வேன் நாயன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நான் அவரோட பொய்ஸை கொள்ள எங்கிட்ட இருக்கு. நான் எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய நீங்கள் விளங்குதா? இப்படி இந்த இதுலயும் வந்து நீங்க இனத்து வசம் பார்க்காதீங்க. அதுல வந்து என்ன உள்ளது, எவ்வளவு கஷ்டப்பட்டு ரோட்டிலையும் காட்டிலையும் கிடந்து வீடியோ எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணி கொண்டு வரோம். இதான எங்களோட வாழ்க்கை, இதான எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகிறோம். அதுக்குள்ள வந்து இப்போ உங்களை மாதிரி ஆக்கள் வந்து எனக்கு எடுத்து கொலை மிரட்டல் விடுறது வந்து அது வந்து அவ்வளோ அழகா தெரியலன்னு. அதாவது நீ தமிழ்ல இலங்கையில எந்த இடத்துல இருந்தாலும் உன்னைய கொலை செய்ய என்னால் முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே மகளே, கனதூரம் வந்துதான், இன்னும் குளம் வரல. அந்த குளம் நான் சொன்னேன். விளங்குதா? அப்புறம் சமைக்கல அடுத்து ரோடு சேர்த்த மாதிரி குளஞ்சேரி மீன் பிடிக்க இது பண்ணுவீரா? இறை மீன் கிடக்கு, நல்ல முதலே கிடக்கு. என்ன வீடா ஆக்கள்? நான் அந்த வயசெல்லாம் பார்க்க பண்ணிக்க அவங்களோட இந்த வெட்டமாய் பீச்சில் இருக்கும் தென்னை மரங்கள் மாதிரி தான் இருக்காது. ரோடா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பஸ் இருக்குடா பாய். அந்த குளத்துக்கிட்ட எப்படி ஆறப்பே பாய். ஆக்கல வீட்டுக்கு ஒன்று ரோடு மாறிக்கிறா பாய். உள்ள போற வழியா பிள்ளைங்கள பக்கத்துல வந்தானே சோயா மீட் குழம்பு. இருக்குண்ணே இதான் அந்த என்ட்ரன்ஸிடா சீரியால. இதுக்குள்ள ஒரு ஒழுங்குமா போதுடாம இது இதெல்லாம் குளம் இருக்குல்ல படிக்கதாமா. அப்படியே இடங்களை போனதான் சமைக்கிறது ஈஸியா இருக்கு. நமக்கு தண்ணீர் வசதி எல்லாம் இருக்கு. சீரியா அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு தானே. வருவார் ஆச்சபாவர் ஒண்ணு கொடுத்தியார். இது ஆறு வீட்டு ஏரியா. கேட்டா பாப் சில டைம் குளங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் கிடக்கு வாங்க. எப்படிடா இருக்குடா வாடா
இறக்கம் தண்ணீர் அப்படியே குளத்துக்கு போகுது ரோடு குளத்துக்கு முன்னாடி காட்டுக்கு போகுது எங்கேயார் இடத்த போத்தானே பாப்பேன் எங்கடா ஆகுது பிள்ளைங்களே அது 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 பொல்லர் இது தம்புள்ளே காடுதானோ ஆனா இடம் சட்டப்படி இருக்கிறேன் நான் தம்புள்ளையில குளம் அடிச்சு பார்க்க சொல்ல தம்பி அடிச்சு பார்த்தீங்களோ லொகேஷன்ல பார்த்தனா இந்த இதுக்குலாம் காட்டு பக்கத்துல காட்டு இதுக்குலாம் காட்டுதா அது வரக்கணும் ஆண்டா பை எங்கடா டேய் தொங்கல வெட்டி தூரையில அவனுக்கு ரிவேஸ்ல அவனுக்கு இல்ல மயற்கரை அங்கல கான் போயில இன்னும் ஓகே மகளே இப்ப என்ன விளக்க முடியும்னா அங்கெல்லாம் போயிலாண்ட மட்டும் விளங்குது தடுமாறி வேற ஒரு பாதையை தடுமாறி வந்து தம்மனே குளம் இருக்கும் ஒரு நம்பிக்கையில ஐயோ போதா இப்படியான விட்ட தப்புங்க கல்லுடா இப்படி கல்லு பிடிக்காம வரண்டா விட்டுறாரு இதெல்லாம் பாரு என்ன தமிழ் தமிழ் தெரியுமோ பாருனே ஐயே ஓகே மகளே இப்ப என்ன விளக்கம் சொன்னா வந்துட்டு நாங்க இப்ப காரை திருப்பி எடுத்துட்டோம் அதுல வந்து ஒரு குடும்பம் நின்றவங்கண்ணே அவங்களாம் கேட்டுனாங்க நேருக்கு போலாமாம் போனாரு குளம் ஒன்று இருக்காம் ஆனா கொஞ்சம் அமாறுவான் பாறை பாறை மேய்க்க அமாறும் மல்லி என்ன கஷ்டமாம் அந்த பாறையால போறது ரோட்டால போறது காசியப்பன் மன்னன் என்ன சரிதான் முதலாம் காசியப்பன் இரண்டாம் காசியப்பன் மன்னர்கள் ஆட்சி செய்த இடம்தான் இந்த சீகிரியா எங்கட வாழ்க்கை மக்களே நாடோடி வாழ்க்கை என்ன நல்ல ஏத்தடா பை ஹேண்ட் பிரேக்ல வச்சு தான் இழுக்கணும் நம்மட பொருட்கள் இதுவும் கூட தானே
பசி எடுத்து மக்களே, பசி எடுத்தா கண்ணோடைய சொரும், அது ஓடி மக்களுடைய விளங்கும். பசி எடுத்தா கண் வந்தோடைய சொருகி போகும் மகளே. அப்ப நினைக்க வேண்டியதான் என்ன, சாப்பாடு தேவை. இந்த வழிதான் சொன்னாங்களோ. யானை புலி இல்லடா, அது சிறுத்தமாய ஒரு இதுதான். ஒரு குளம் ஒன்றுடா, எப்படிடா நான் சொன்ன நல்ல இடம்டா சமைக்கிறது டெல்லி. இந்த காடு தாண்டி ஆக்குமே. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசியாக வந்து ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். உண்மையிலே வெரி ஹொந்தாய் என்ன சட்டம் இடம் மகளே. இந்த இடத்துலேருந்து பார்த்தா சீரியா மலையும் தெரியும், நாங்கள் எதிர்பார்த்து வந்த குளமும் இருக்குது, அதே இதில் இயற்கையோடு இணைந்த எல்லாமே இருக்குது. அதே டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இங்கே பாதுகாப்பு இருக்குது. என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 2 போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. நாங்கள் வந்த உடனே வந்து அவங்களோட கழிச்சிருந்தாங்க. உண்மையிலே வந்து போலீஸ் அதிகாரின்னு சொன்னால் வந்துட்டு அந்த போலீஸுக்கே வந்து உதாரணம் அவங்க 2 வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து எங்களோட வந்து கதைச்சிருந்தாங்க. அப்போ நான் ஒரு அண்ணனுக்கு வந்து தமிழ் தெரியும் என்ன, அவர் வந்து அவரெல்லாம் வந்து டியூட்டி பார்த்துருக்கார். இப்போ வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த போலீஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ டியூட்டி வந்து அவங்களுக்கு இங்கே தான். நான் நினைக்கிறேன் இங்கே நைட்டில் நிற்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து எங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான இடமாக வந்து நாங்கள் இதை வந்து ஃபீல் பண்ணுறோம். அடுத்து நாங்கள் சீரியா மலைன்னு சொல்லி பாருங்களேன், ஜூம் பண்ணி காட்டுங்க. இப்படி வாங்க தம்பி, எந்த பாருங்க, இதை பாருங்க மகளே, இந்த தெரியுது பாருங்க, இது வந்து சிகிரியா மலை. நாங்கள் நேரடியாக போகும்போது உங்களுக்கு காட்டலாம். பயங்கர தூரத்துலைக்கு நாங்கள் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ தூரத்துலைக்கு தெரியுதோ பாருங்க. சிகிரியா மலை உங்களுக்கு தெரியும் எப்படின்னு என்ன, 1ஆம் 2ஆம் காசியப்ப மன்னரால் வந்து கட்டப்பட்ட அடாது செய்யப்பட்டதல்ல, அது தானா வளர்ந்ததுடா. இல்லை மலை தானா வளர்ந்ததுடா, படி வெட்டி அதில் வந்து ஓவியம் உங்களுக்கு தெரியும், இலங்கையருடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஓவியம் எல்லாம் அதுல இருக்கு. சீரியா ஓவியம் வந்து அதிசயங்கள் உண்டு தானே. ஆனால் சீரியாவில் வீடியோ எடுக்கலாம் இல்லையா, அது தெரியல நமக்கு. நாளைக்கு தானியமா அங்கே போவோம்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு தருவோம். என்னென்னு சொன்னாலும் வந்துட்டு இந்த இடம் வந்து எங்களோட சமையல் வந்து செய்கிறதுக்கு சிறந்த இடம். இவங்க வந்து இப்போ சமையல் செய்ய போகிறாங்க. நான் வந்து இவங்களுக்கு மச்சம் கூட்டுறதுக்கு மீன் மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் போகிறோம். சமைச்சு முடிஞ்சவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களை இந்த சேனல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்றலாம் காட்டுவோம். காரம் 2 இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருப்போம். என்ன சோயாமீன் கறி, கிழங்கு கறி வந்து ஆசையாக என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்போம். அவர் எப்படி சமைச்சு அப்படின்றதெல்லாம் வந்து வடிவாக பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் வந்துட்டு இவர் வந்து சமைக்கட்டு இப்போ சனவும் இதுவும் வந்து சமைக்க போகிறாங்க. நான் தூண்டிலாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதை கொண்டு தான் இப்போ நான் மீன் பிடிக்க போகிறோம். அவர் ரெடியா? ஓகே ரெடி. அப்போ நீங்கள் சமைங்க சோயாமீட்டு. சரியா? இடமெல்லாம் பார்த்துலாம். ஓகே ஓகே மக்களே, தொடருமா? பாய். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வந்துட்டு மிது வந்து சமைச்சு முடிச்சுட்டான். சரியோ, மிதுவும் சாணவும் சேர்ந்து சமைச்சு முடிச்சுட்டான். நான் வந்து மீன் பிடிக்கிறது ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணினான். ஆனால் வந்து எங்களுக்கு மீன் கிடைக்கல. அது வந்து எங்களோட என்ன சொல்கிறது, எங்களுக்கு பணம் இல்லை. பணம்னா வந்து மண்புழு இல்லாதால வந்து மீன் படுதில்லை. சோயா மீட்டை வச்சு தான் வந்து என்ன சொல்கிறது மீனை பிடிச்சி பார்த்தினா அது ஒன்றும் கொழுவதில்லை. அது வந்து சரியான கவலை. ஓகே, சாப்பிட்டு அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோயா மீட் என்ன அடுத்த மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் போட்டு அழகான ஒரு குழம்பு வச்சுருக்காங்க. உண்மையில் மக்களே பயங்கர பசியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் என்ன ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை.
பயங்கர பசியாக இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். இப்போ நான் காருக்குள்ளே வந்து தண்ணி போத்தல் நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி போத்தலை கொண்டு போகிறோம். மிது சமைச்சு ரெடி அன்றைக்கா பாருங்க, சாப்பாடு ரெடி அன்றைக்காரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாங்க. இன்றைய நாள் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது போகுது ஏனே கொஞ்சம் பார்த்து இறங்கிடணுமா. இது வந்து இயற்கையால் சூழப்பட்ட ஒரு இடம் மக்களே. இங்கே பாருங்க மக்களே எப்படி வந்து நீர் ஓடுன்னு சொல்லிட்டு. இது வந்து நினைக்கிற மாதிரி இல்லை. இதில் வந்து ஒரு ஆள் இறந்திக்காராம் மக்களே. அந்த புலிசதி அறிவினவர் ஒரு ஆள் விழுந்து இழந்திருக்காளாம். கையெல்லாம் வந்து கழுவுறதுக்கு அந்த மாதிரி இடம். இதோ என்ன மாய், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பனேஷன் பிளாக். பிளாக்குக்குள்ளே போகிறேன் இவனே. எதில் அப்போ கதிரை ரெடி பண்ணிதில்னே சூடாக இருக்கா பக்கத்து சமைச்சனீங்க. இங்கே பாருங்க மக்களே எங்களுக்கு இருக்குது இடம் செக் பண்ணுறார். இப்போ நான் இது என்னமே கை கழுவணுமே. இல்லை இல்லை உங்களோட குளத்தில் கழுவு நாங்கள் சரியோ போனை வச்சுட்டு போவோம். அதான் மைக்கு நீங்கள் கையில் வச்சுக்கோங்களே சனு. அந்த இருக்கா பாருங்க ஒரு அதிகாரி இருக்கா பாருங்க அந்த காருக்கிட்ட நிற்க அது மறைஞ்சிட்டாரு. இப்போ இல்லடா விழுந்துடா இழுத்து போயிட மாட்டா கீழே குளிமையா போதாண்டா. எட்டுதா கால் எந்த பரவாட்டி அது இழுத்துருண்டா கீழே அமக்கத்துக்கு தண்ணி ஓட்ட தண்ணி தானே இழுத்துரும். சின்ன குழாயமா இருக்கு அந்த குழாயத்துல வேண்டாம். சரி எங்க பிறகு திணிப்பா இழுக்கும். இதுல வந்து இருக்குது பாத்தியா இந்த உலக தாப்பு. சரி ஓகே கையை கழுவும் வாங்க. இந்த மாதிரி யாருங்க நம்ம நிக்கிற நாளைக்கு இவர் தான் குளிக்கிறான். இதுல அங்க ஒழிக்கும் இல்லடமா பார்த்து வாங்க ஜானு. இப்படி கால வைங்க ஜானு வெட்டி. அடுத்த ஒண்டை வச்சு மரம் ஒண்டு வச்சு மரம் ஒண்டு. இங்கே பாருங்க மக்களே எப்படி தண்ணி போகுது. அருமையான ஒரு குளம் என்ன குளப்பகுதி. வாங்க பார்க்கலாம். டேய் இதில் குளிக்கலாம். ஆனால் இதில் குளிக்கலாம். நீர்ப்பாய்ச்சல் யாருங்க தாளம் இல்லை. அதான் யாரு சரியா சாப்பிட பெஸ்ட்டுக்கு இது யானை விட்டமா இல்லை அப்படிதான் தெரியுது. வா உண்மையிலே வந்து ஒரு அருமையான இடம் மகளே. இப்படி வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கணும் மகளே. பார்த்துவா தம்பி இல்லத்த எவரிக்கு பாலமாய் தான் குட்டி பாலனே. வாங்க 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 வாங்க. ஓகே சாப்பாடு போடலையா? சாப்பாடு நீங்க வந்தவரா போடுவோம். ஓகே ஓகே. எதில் இருக்கே? இந்த இதுல
இதில் இருக்கியா உடச்சியா வாழ்க்கை மக்களே பாருங்க மக்களே எப்படி இருக்குன்ற வாழ்க்கை. ஏங்க இங்க வாங்குங்க, உங்களுக்கு என்ன காதல் தோல்வியா? இங்க வாங்க, இந்த தண்ணியை குடிங்க, சும்மா சர்வத்துமா இருக்குந்தாங்க. சர்வத்துமா தண்ணி இருக்கி சர்வத்துமா யாரி ஏங்க அருமையான செம்புங்க, அழகா தண்ணி குடிக்கலாங்க. இங்க பாருங்க இருக்கிற தாவரத்துக்கு இதான் மக்களே சர்பத்து பாருங்க. சரியா அதுவும் மக்களே ஒரு தாகமா நிலத்துல பயங்கர தாகமா இருக்கணும். தண்ணியை கண்டா கடவுளை காண்ற ஒரு ஃபீல் வரணும். அந்த நேரத்தில் தண்ணியை குடிச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் தண்ணி கொண்ட ஃபீல் வரல. தண்ணி விட அயானா டக்குன்னு குடிக்கணும்னு தோணல. இது இந்த செம்பில் கொண்டு தர மக்கள், இந்த செம்பில் ஊத்துற தண்ணி மக்களே சும்மா தேனாமிரத மாதிரி தான் இருக்கு. ஓகே நான் விடுப்பா என் வாழ்க்கை. ஓ கடுகாப்பம் கூட சுவாமி குழம்பே சர்ப்ரைஸா கிட்ட வாங்க. சர்ப்ரைஸ் 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 சோத்த போடும். நான் பிடிக்கேன். பாருங்க மக்களே, மீது எனக்கு சமைச்சு போடுறான் மக்களே. என்னடா சோறு கொஞ்சம் கூட போட்டேன். நம்ம இதில் 2 அண்ணன் 2 அவங்க கண்டவங்க கூட போட்டது காடுங்க. இல்லை எல்லாரும் நல்லா சாப்பிடுமே. அப்படி செய்வோம். இரவு சாப்பிட மாதிரி நல்லா இருக்கும். அந்த கட்டு இருந்து ஆகணும் இல்லாட்டி அது நல்லா குளக்கட்டு தண்ணி கட்டு. சரியா ஓகே. இங்க பாருங்க ஹரிய என்ன நம்மட சோத்தை வந்து 3 பேர் தான். அதான் லொக் இந்த குரங்காலையும் தூக்கலாம் தூக்கினாலும் சாப்பிடல அவரால். கரியப்பாம் ஓப்பன். ஓ என்ன வத்தல் குழம்பா? வத்தல் குழம்பா? வடிவாயிரா சரி அந்த மாதிரி தான் இருக்கும். அம்மா பாருங்க வைங்க டக்குன்னு. பசிக்குது வை சாப்பாட வை. சொர்க்கம் இதுதான் அம்மா, இதுதான் சொர்க்கம் அம்மா. பாருங்க சிக்கன் கறி. சிக்கன் கறி. ஓகே வைங்க, நைட்டுக்கு வேணுமே. சாம்பார் பிறகு டக்குன்னு வாங்க. அந்த குழம்பு இதுவும் ஒரு டேஸ்டா மக்களே. வாங்க மிதோ பாய் தானே சாப்பிடும். ஓ கடவுளே, சோறு பார்த்து கடவுளே. பார்த்து வாங்க. ஓகே மக்களே, இங்கே பாருங்க எப்படி இருந்து நாங்கள் சாப்பிட்றோன்னு பாருங்க. உண்மையிலே ஒரு அருமையான ஒரு இடத்துல இயற்கையோடு சேர்ந்து மிதோட கையால் சமைச்ச இந்த குழம்பு கறி சோறு இந்த பசியோட சாப்பிட கொஞ்சமாக அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட இருக்கும். நாங்கள் எப்படி இருக்கோன்னு பாருங்க. அப்படியே ஃபுல்லாக தெரியுதா? இங்கே பாருங்க பக்கத்தில் தண்ணி வாய்க்கால் விடத்துல சாப்பிட போகிறோம். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இந்த வரங்களை. சாப்பிடுவா சொல்லுவான் ஃபஸ்ட்டுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டுக்கா. நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. சௌரி ஆஹா அருமைடா உண்மையிலே. ஒரு குறையும் இல்லை. நல்லா சமைக்காடா உண்மையிலே. பழைய தான் ஒரு மாதிரி 5 சமைச்சு சனோ இங்கே வந்து வேறு ஓடியா சாப்பிட்டு பாரு தம்பி எப்படி இருக்கேன்டி. சனு கறி இடையில தேய்ச்சி பார்த்தோம் நிறைய தடவை. பார்த்தாடா வர்றேன் கடவுளா எப்படி என்ன ஒரு சொல்லு. ஒரு குறையும் இல்லை, அருமையாக இருக்கு. எல்லாரும் தீத்துறோம் அமர மனசு கஷ்டப்படுவீங்க. அதுதானே. இது வாங்க கிட்ட வாங்க. உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தந்தாச்சு அம்மாடா ஆக்கல். ஆக்காட்டுங்க மக்களே, ஆக்காட்டுங்க. வாங்க இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க ஆக்காட்டுங்க. ஆதார் அக்கா அண்ணா சித்தப்பா மாமா மாமி காட்டுங்க. ஐயோ சாப்பிடுதீங்களா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு மிதுர் சமையல்? கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் எப்படி சமையல் உண்டு. புளியெல்லாம் கணக்கு தானே அந்த மாதிரி ஒரு மாதிரி அங்கட ஆசை நிறைவேற்றியல் மீது நீங்கள் கிழங்கு எப்படி நம்ம சமைச்சப்ப கிழங்கு ஃபஸ்ட்டுக்கு அவியப்படும். ஏன்னா அந்த கிழங்கு கொஞ்சம் அவிகிற தன்மை குறைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டுக்கு தண்ணி விட்டு அவிய விட்டுக்கு தான் நல்லா வந்து நல்லா இருந்துச்சு.
இப்படி எடுத்து இப்படி வாயில் வச்சு என்ன ஹோட்டலில் வைத்து மக்களே பீட்சா கேஎஃப்சி அடுத்து என்ன மிக்ஸ் ரைஸ் எங்களுக்கு சாப்பாடு வேறு மறந்துது சாப்பாடு தெரியும் மிக்ஸ் ரைஸ் அடுத்து வந்து ரைஸ் நாசிகுரான் மிக்ஸ் பர்கர் இந்த மாதிரியான சாப்பாடை சாப்பிட்ற விட மக்களே இப்படியான ஒரு வயல்கரை ஓரத்தில் என்ன எங்களை மாதிரி ஒரு நாடோடைய வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையில் இந்த சமையலை நீங்கள் அனுபவிச்சு சாப்பிட்டு பாருங்கள் மக்களே உங்களோட மனசில் இருக்கிற கவலை துன்பங்கள்லாம் மறக்கும் எல்லாம் மறந்துடும் அவ்வளோ மனசில் எவ்வளோ பாரத்தில் வந்தாலும் இந்த இடத்த வந்தால் அதெல்லாம் மறந்துடுவோம் நம்ம இடையே நம்ம மறந்துடுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாழ்க்கை என்ன ஆனால் எவ்வளோ பசின்னு சொன்னாலும் சமைக்கிற டைம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பசியை கட்டுப்படுத்திருக்கேன் தானே மக்களே என்ன அது உண்மையிலே கடன் கஷ்டம் மாசி பொருள் மாசியோட நல்லா இருக்கும் அருமை நம்ம நீங்கள் சாப்பிட்ற வடி வைக்கிறதா பார்க்குறதுக்கு இந்த குழம்பை மிக்ஸ் பண்ணி என்ன வேணும் யாரும் சாப்பிட்றது பார்க்குறது வடி ஆக்கி வாங்க அப்படி மிக்ஸ் பண்ண வாங்க கிழங்கு தொண்டை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி நிறைய பேர் பசியோட இந்த வீடியோ பார்த்தாலும் பார்ப்பேன் ரூமில் இருந்து அதான் அருமையாக இருக்கேண்ணே அந்த மாதிரி தம்பி ஒடியா சனம் பாவம் என்ன ஓ சனு அப்போ மகளே மடியா கமரா பண்ணாத மடியா சாப்பிடலாம் என்ன கொஞ்சம் டயட்லாம் இப்போ கொஞ்ச நாளைக்கு இப்போ கண்ட்ரோல் பறந்து டயட் பறந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்படியே சாப்பிடும் பெஸ்ட்டுக்குண்ணே இப்போ உடம்பு குறைக்க பழையாச்சு மகளே அதனால் எவ்வளோக்கும் சாப்பிடுத்து உடம்பு குறைக்கலாம் என்ன இது சமைக்க வைக்கணும் கொஞ்ச நாளைக்கு இதில் இருக்கேன் சரி மகளே இவ்வளோ அருமையான இவ்வளோ டேஸ்டான கறியை வந்து இது எப்படி சமைச்சான் அப்படின்றது வந்து எங்களோட வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து அடுத்த வீடியோவில் வரும் கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்துருங்க என்ன பாருங்கள் ஓகே ஓகே மகளே என்ன விளக்கம்னு சொன்ன மகளே இது வந்து விரால் எங்களோட தூண்டலில் வந்து பிடிச்சது நீங்கள் பாருங்கள் மகளே இங்கே பாருங்க மகளே ஒரு மீனை வந்து அமர்த்தியாச்சு ஒரு பட்டிக்கார் பாருங்க விரால் தெரியுதா அப்படியா சும்மா காட்டுங்க இல்லாத குளத்துக்கு விரால் தான் ராஜா பாருங்க மகளே எப்படி மீனண்டே விரால் ஒன்றை பிடிச்சிட்டோம் மாதிரிவேல் எங்களோட தூண்டலில் வந்து இந்த மீன் மனம் தான் பட்டது ஆனால் வந்து இதை மட்டும் ஒரு மீனை வந்து சமைக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கான் மிதுவுக்கு அவன் வந்து சமைச்சு போட்டான் இன்றைக்கு சமைக்கிற கஷ்டமாம் அப்போ நான் சொன்னேன் என்ன செய்கிற அப்போ இன்றைக்கு வந்து நீ என்ன செய்யணும் நான் அப்போ நான் யோசிச்சேன் வந்து இதை இப்படியே விட்டுட்டு போனால் வந்து மனசு இல்லை நம்ம எவ்வளோ மீனை வந்து பிடிச்சி சாப்பிட்ருக்கோமே இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த மீனுக்கு ஒரு உயிர் கொடுக்குற ஒரு நல்லவனாக இருப்போமே சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த குளம் என்ன இந்த குளத்தில் வந்து இந்த மீனை நாங்கள் விடப்போகிறோம் ஏன்னா ஒன்று இந்த மீனை சாப்பிட்ற ஆக்கள் பயனடையணும் விளங்குதா இல்லாட்டி இந்த மீன் உயிர் தப்பி பயனடையணும் வாங்க ஆளை காப்பாற்றணும்னா இந்த பக்கத்தில் ஃபோன் இருக்கும் ப்ரோ ஐயே மேக ஓனது மேக விரால் ஓனது வா படிதான் கூட்டுப்போம் பாங்க மகளே விராலுக்கு வடிவா போகணும் சரியோ இந்த நீ மிஸ் ஆகி போனாலும் உன்னை விட்டாலும் அடுத்த முறை எங்கேயாவது குளத்தில் தூண்டலில் வந்து சிக்கணும் நீ சரியோ ஓகே வடிவா போங்க நன்றி சொல்லிட்டு போகணுமா
ஓகே ஓகே ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க மகளே ஏனே. ஓகே மகளே, இப்ப என்ன விளக்கம் பண்ண ஒரு முக்கியமான விஷயத்த வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி. ஒரு முக்கியமான விஷயம் மகளே, நாம வந்து யாருக்கும் எந்த துரோகம் செய்யல. எங்கட பாட்டுல எங்கட வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து ஒரு ஆள் வந்து கால் எடுத்து நான் சொன்னா தானே நேற்று ஒரு, அதாவது எங்கட வாட்ஸ்அப் நம்பரை வந்து நாங்க யூடியூப்ல போட்டுனாங்கண்ணே. நேற்று நாங்க யூடியூப் போட்டாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ஃப்ரீயா இருக்க டைம் வந்து நான் கால் எடுத்து கதைப்போன்னு சொல்லிட்டு. அப்ப அதே மாதிரி வந்து நான் இப்ப கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்குள்ள வந்து போட்டோ மெசேஜுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணி நான் கதைக்கிற டைம்ல வந்து லண்டன்ல இருந்து அண்ணா வந்து கால் எடுத்திருந்தாரு. பெஸ்ட்டுக்கு வந்து போட்டார் அப்படின்னு சொன்னா வந்துட்டு, தம்பி அவசரமா உங்களோட கதைக்கணும், உங்களோட வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தார். அது அப்படி போட்டதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே, நான் வந்து அவரோட கதைக்கணும் பண்றதுக்காக வந்து போட்டிருந்தார். போட்டுட்டு அதாவது நேற்று ஒரு என்ன வீடியோ ஒன்று போட்டினாங்க தமிழ்ல இருந்து. தமிழ்னா நீங்க யாழ்ப்பாணியா யாழ்ப்பாணமானு கேட்கிறாரு ஒரு ஆள், இன்னொரு ஆள் வந்து கேட்கிறேன்னு சொன்னா வந்துட்டு நீங்க யாழ்ப்பாணியான்னு சொல்லிட்டு. அப்ப அவர் வந்து யாழ்ப்பாணம், அவர் யாழ்ப்பாணம் இப்ப லண்டன்ல இருக்கிறார். அவருக்கு நான் வந்துட்டு இனிமேல் வந்து நீ யாழ்ப்பாணம் கீழ்ப்பாணம்னு சொல்லி கழிச்சு சொன்னா உன்னைய கொல்லுவேன் நாயன்னு சொன்னாரு எனக்கு. அதாவது லண்டன்ல இருந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. இப்ப நான் வந்து அவருக்கு என்ன செய்யறாப்பா, எனக்கு எல்லாம் வந்து ஒரே இடம் தானே. நான் யாழ்ப்பாணம் வந்து சொல்றதுலயும் வந்து நான் பெருமைப்படுவேன் இலங்கா, நான் மட்டக்களப்புன்னு சொல்றதையும் பெருமைப்படுவேன். இலங்கை இந்த நாடு என்று சொல்றதுல நான் பெருமைப்படுவேன். அதுல வந்து என்ன கூச்சம் இல்லை, ஏன்னா நான் பிறந்த மண் விளங்குதா, நான் பிறந்த நாடு இது வந்து எங்களோட நாடு விளங்குதா. அப்ப எல்லா இடமும் வந்து அது எங்களுக்கு சொந்த மண்ணாடு தானே, எங்களுக்கு சொந்தமான இடம் தான். அப்ப என்ன யாழ்ப்பாணி, அதாவது யாழ்ப்பாணம் கேட்டவர் அந்த ஒரு ஐயா வந்து கேட்டவர் யாழ்ப்பாணம், நான் சொன்னேன் நான் யாழ்ப்பாணம் என்ன நீ யாழ்ப்பாணம் சொல்ல உனக்கு என்ன தகுதியா இருக்கு, உன்னை கொலை செய்ய வேண்டாம் நாயன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நான் அவரோட வயசுல கூட எங்கிட்ட இருக்கு, நான் போட்டு காட்ட விரும்பல. ஒரு ஆள் சொன்னார் வந்து, அனுஷன் உங்கள்கிட்ட யாராவது வந்து சண்டை பிடிச்சா நீங்க வந்து யூடியூப்ல வந்து போட்டுக்காரீங்கன்னு சொல்லி. அது எங்களுக்கு ஒரு குற்றோணர்ச்சிமா இருக்கு. நான் சொன்னதுல இருந்து நாங்க அப்படி செய்யறதில்ல. அதான் நிறைய விஷயங்கள் வந்து நான் யூடியூப்ல காட்டுறதில்ல மகளே. நிறைய விஷயங்கள் இருக்கு நான் காட்டாக்கான காரணம் தான். சில ஆட்கள் சொல்லுவாங்க அதை வந்து இப்ப என்னத்த காய்ச்சாலும் வந்து யூடியூப்ல போடுறோம் அப்படின்ற ஒரு கதையும் வந்து எங்களுக்கு வந்தது. இரண்டால் அங்கள் உங்களுக்கு நாங்க ஒன்றும் செய்யல. நீங்க என்னோட ஒரு 45-50 வயசு இருக்கும் உங்களுக்கு. எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய நீங்கள் விளங்குதா. இப்படி இந்த இதுலயும் வந்து நீங்க இனத்து விஷம் பார்க்காதீங்க. அது என்ன யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு எல்லாரும் தமிழன் தான் ஏறாப்பா. ஏன்னா அப்படி யோசிங்கடாப்பா. நீங்க ஏன் ஒரு மனுஷன் மனதை வந்து கஷ்டப்படுது. நான் கூட புள்ளமா, எனக்கு 24 வயசு, உங்களுக்கு 50 வயசுனால எனக்கு அப்பா ஸ்தானம் யோசிச்சு பாருங்க. 50 இருக்க 60 வயசா இருக்கும். அவர் வந்து கொலை மிரட்டல் விடுறாரு மக்களே, கொலை மிரட்டல். நீ என்ன யாழ்ப்பாணம்னு சொல்லாடு, நாயே தகுதி இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படிலாம் வந்து கதைச்சே வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு, மனவேதனையா இருக்கு. நாங்களே வந்து என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு ரோட்டிலையும் காட்டிலையும் கிடந்து வீடியோ எடுத்து நாங்க அப்லோட் பண்ணி கொண்டு வரோம். இதான எங்களோட வாழ்க்கை, இதான எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொண்டு போறோம். அதுக்குள்ள வந்து இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எனக்கு எடுத்து கொலை மிரட்டல் விடுறது வந்து அது வந்து அவ்வளவு அழகா தெரியலன்னு. அதாவது நீ தமிழ்ல இல்ல இலங்கையில எந்த இடத்துல இருந்தாலும் உன்னைய கொலை செய்ய என்னால முடியும் சொல்றாரு. பாருங்க அவ்வளவு தைரியமா கைக்கான்னு சொல்லி. அதுவும் இந்த காலத்துல இந்த ஆன்லைன் இவ்வளவு என்ன உலகமே வந்து உள்ளங்கையில வந்த காலத்துல வந்து இவர் என்ன கொலை செய்ய வந்து வாட்ஸ்அப்ல வந்து கோல்ல வந்து கதைக்கிறார். அவரு தெரியாது வாட்ஸ்அப் காரங்கள் வந்து நீங்க கதைக்கிறார் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க ஐயா. இப்ப நீங்க ஏசினதுக்கு அவங்களுக்கு ஏசல்ல, ஆனா நீங்க வந்து எனக்கு கொலை மிரட்டல் விடுக்க கூடாது. அப்படி கொலை மிரட்டல் விடுக்கிறது வந்து சரியான தப்பு. நான் யாழ்ப்பாணம் பண்ணி சொல்றதுல நான் பெருமைப்படுவேன், நான் மட்டக்களப்பு சொல்றதே பெருமைப்படுவேன். எனக்கு எல்லாருமே வந்து ஒன்று தானே. ஏன்னா நான் யாழ்ப்பாணத்தில் நின்றுருக்கேன், வளர்ந்துருக்கேன், நாங்க சாப்பிட்டு இருக்கேன், யாழ்ப்பாணத்து மக்களோட வந்து நான் கதைச்சிருக்கேன் விளங்குதா. எனக்கு எல்லாமே வந்து ஒன்று தான். இப்ப நாங்க யாழ்ப்பாணம் மட்டும் இல்ல இலங்கை பூரா எல்லா இடத்துலையும் நாங்க போறோம். எல்லா இடத்துலையும் நாங்க பழகுவோம், எல்லாத்தையும் நாங்க கற்றுக்கொள்வோம். சரி ஓகே மக்களே, இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. என்னால் நாளைக்கு உண்மையிலே வந்து இவர் எங்களுக்கு வச்சு ஏதாவது செஞ்சுட்டாருன்னு சொன்னா வந்துட்டு அதுக்குரிய எவிடன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு இருக்கு. அவரோட ஃபோன் நம்பர்லாம் வந்து எங்களால் வந்து இவரத்தை போட இயலும். இருந்தாலும் என்ன சொல்றது, அவங்க சொல்ற மாதிரி வந்து நாங்க இருக்கக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கும் எங்களுக்கு வந்து வித்தியாசம் தேவையில்ல. இப்படி கொஞ்சம் பேர் வந்து துடிக்கிறாங்க. இப்ப நாங்க யூடியூப்ல வந்து இப்படி சுத்திரே வந்து பிடிக்கல அவருக்கு சும்மா. அதாவது எனக்கு ஏசுறதுக்கு என்ன கொலை மிரட்டல் விடுறதுக்கு ஒரு காரணம் ஒரு தேவை. அதை வந்து அவர் எப்படி பயன்படுத்துறாரு. சரி மக்களே, ஏதோ நம்மளோட வாழ்க்கையை நடந்து போறோம். அதனால வந்து பின்ன மக்களே எங்களுக்கு இருக்கிற இடத்தையும் இடத்த நிக்க போறோம்னு பயமா இருக்கு மக்களே. ஏன்னா லொக்கேஷனை காட்டி நாங்க வீடியோ போடுறோம். சொல்லலாம் தானே இப்ப நடக்க முடியுது.
சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்